ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 டேஸ் பேக் வந்துட்டு மணி சேவிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறையா பேர் இன்னுமே வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங். ஒரு ஃபேமிலியிலையுமே வந்துட்டு பட்ஜெட் பிளானிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இது வந்துட்டு அந்த ஃபேமிலியோட இன்கம்மை பொறுத்து வேரி ஆகும். எந்த மாதிரி இன்கம் இருந்தாலுமே வந்துட்டு பட்ஜெட் மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்ததுலேருந்து நிறையா ஃபேமிலியில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ வரவு வருது, இதை வந்து நிறையா பேர் பண்ணுறதில்ல. பட் கண்டிப்பாக வந்துட்டு பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, நம்மளோட சேவிங்ஸ் எவ்வளோ, நம்மளோட இன்கம் எவ்வளோன்றதை நம்மளுக்கே வந்துட்டு கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஒரு நோட்டு போட்டு வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா, இப்படியெல்லாம் வந்து கேல்குலேஷன் பண்ணாமல் செலவு பண்ணியிருக்கோமான்றதை நம்மளுக்கு பார்க்குறதுக்குமே வந்துட்டு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இத்தனை வருஷமாக ஃபேமிலியில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கோமா அப்படின்றது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு 2 இயர்ஸாக தான் வந்துட்டு இந்த அக்கௌண்ட்ஸ் நோட் இதெல்லாம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த விலைவாசியெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஏறுது இறங்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்துட்டு சேவிங் ஸ்கீம்குள்ளே போயிடலாம். ஸோ பட்ஜெட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட வருமானம் எவ்வளோ அப்படின்றத வந்துட்டு பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட செலவு எவ்வளோ. இதில் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மளோட வருமானத்துக்குள்ள நம்ம செலவுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னா 2வது விஷயம் நம்மளோட செலவுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக சம்பாதிக்கணும். இதில் உங்களோட ஆப்ஷன் என்னன்றதை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். இது எய்தர் சிங்கிள் ஏர்னிங்காகவும் இருக்கலாம் இந்த வருமானம், அப்படி இல்லை அப்படின்னா டபுள் ஏர்னிங்காகவும் இருக்கலாம். இது ஒரு ஃபேமிலியிலையுமே வந்துட்டு மாறுபடும். பட் ஈவன் தோ சிங்கிள் இன்கம்மாக இருந்தாலும் சரி, டபுள் இன்கம்மாக இருந்தாலும் சரி, மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ அவங்கவுங்க ஃபேமிலிக்கு இன்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எவ்வளோ சேவிங்ஸ் ஆகுது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இந்த 2ஐயும் தவிர்த்து அடிஷ்னலாக தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு எவ்வளோ வருது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு கேல்குலேட் பண்ணிடணும். இதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டு போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கினாலும் சரி, மாதம் 10,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, மாதம் 50,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாலும் சரி, உங்களோட சம்பளத்தில் பாதி அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்துட்டு சேவிங்ஸ்க்கு ஒதுக்கி வச்சிடணும். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டில் தான் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸ், அதை தவிர்த்து தேவையில்லாத செலவுகள் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கணும். நான் தேவையில்லாததுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா, அதாவது மாதம் நம்மளோட பேசிக் நீட்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது நீட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ராஸ் அடிஷ்னல் செலவுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எக்ஸ்பென்ஸில் வந்துட்டு நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது எல்லாமே பேசிக்கான நீட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னா வந்துட்டு ஹவுஸுக்கு நம்ம கொடுக்குற ரெண்ட். மேக்ஸிமம் 80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு ஹோம் டவுனை விட்டுட்டு வெளியூருக்கு தான் வந்துட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாடகைக்கு கொடுத்து தான் ஆகணும். மினிமம் வந்துட்டு 8,000 to 10,000 வரைக்குமே வந்துட்டு ஹோம் ரெண்ட் வந்துடுது. இந்த செலவு வந்துட்டு குறைக்கிறதுன்றது ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம்தான். பட் நம்மளோட இன்கம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்லேயுமே வந்துட்டு இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபுட்டில் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, க்ராசரிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி வச்சிடணும். அதே மாதிரி வந்து பால் வாங்குறதா இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்போ ஒரு 5,000 ரூபாய் ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த 5,000 ரூபாய்க்கு உள்ளே தான் வந்து செலவு பண்ணணும். அதை தாண்டி வந்து போகக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து சமைக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை வந்து
லிஸ்ட்டு போட்டே வந்துட்டு நீங்கள் கடைக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு மட்டும் வாங்கிட்டு வருவீங்க. செலவுமே வந்துட்டு கம்மியாகும். நீங்கள் எந்த பிளானுமே இல்லாமல் இப்போ கடைக்கு வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன தேவை இல்லைன்றதையே தெரியாமல் இருக்கிற நிறையா ஐட்டம்ஸ், தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். அப்புறம் அதை சமைக்கவும் இல்லாமல் பூச்சியும் விழுந்து வேஸ்ட்டாக தான் எடுத்து கொட்டுற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஈபி பில்லு, இதிலலாம் வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த செலவை வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு. இப்போ இந்த ஸ்கூல் ஃபீஸ்னால் வந்துட்டு அதிகமான அமௌண்ட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு வழியும் இல்லை. இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான பிளேசஸ்லலாம், நான் கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால கோயம்புத்தூரை வச்சு சொல்கிறேன். மற்ற இடத்துலலாம் எப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவலிங். இந்த ட்ராவலிங்குன்றது வந்துட்டு நீங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கும் உங்களோட ஒர்க் பிளேஸுக்குமான டிஸ்டன்ஸாக இருக்கலாம். அடுத்தது உங்கள் ஹோம் டவுனுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் நீங்கள் போவீங்க, அதுக்கான அமௌண்ட்டாக இருக்கலாம். இந்த செலவு எதையுமே வந்துட்டு நம்மளால் தவிர்க்க முடியாத செலவு. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து சேவிங்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க, எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குறீங்க இல்லையா? இப்போ எக்ஸ்பென்ஸ்க்கு 5000 நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா இந்த செலவு எல்லாத்தையுமே அந்த 5000க்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் ஸ்கீம்குள்ளே போயிடலாம். சேவிங்ஸ்க்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு செலவாயிரும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட். இது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பேங்க்லேயுமே வந்துட்டு போட்டுக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 yearsக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது. பட் உங்கள் அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கும். நீங்கள் மாதம் 500 இருந்து கூட போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கட்டிக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பல்காக ஒரு அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்குண்டான வட்டியுமே வந்துட்டு உங்களுக்கு வரும். இது நீங்கள் பேங்க்கில் பே பண்ணீங்க அப்படின்னா மினிமம் 1 yearல இருந்து கூட எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கூல் ஃபீஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேங்க்கில் கட்டுற ஆர்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 yearக்கு நீங்கள் மாதம் ஒதுக்கி கட்டுறது 1 yearல மெச்சூர் ஆகி வரப்போ அதை அப்படியே எடுத்து ஸ்கூல் ஃபீஸுக்கு கட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா லோனுன்ற ஒரு விஷயம் ஸ்கூல் ஃபீஸுக்கு தேவைப்படாத மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டுற பிளான் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சீட்டு கட்டுற பிளான்லாம் போட்டுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்துட்டு 1 year பிளான், 2 year பிளான் கூட இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு. இந்த கோல்டு சீட்டுமே வந்துட்டு நல்ல ஆப்ஷன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு கோல்டு நீடட் இருந்ததுன்னா நீங்கள் சீட்டு போட்டு கோல்டு வாங்குறது வந்து நல்ல பிளான் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போ இல்லை உங்களுக்கு வந்துட்டு நகை வாங்குகிற பிளான் இல்லை அப்படின்னா நீங்கள் காயினாக எடுத்துகிட்டு அதை ரீசேல் பண்ணிங்கன்னா கூட அதுவுமே வந்துட்டு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு நீங்கள் மந்த்லி சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா பல்காக நீங்கள் ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 5 yearsக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு பல்காக வரும். நீங்கள் ஏதாவது அசர்ட் வாங்குற மாதிரி பிளான் இருந்ததுன்னா அதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சேவிங் ஸ்கீமை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் பிளானிங் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு எது செட் ஆகுன்றதை வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை விட ஏதாவது பெஸ்ட்டான ஸ்கீம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நானுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.